எல்லா ஊழலுமே அந்த பூட்டுக்குள்ளதான் இருக்கு. அதை எப்படி உடைக்க முடியும்? கேப்டன் மட்டும் முதலமைச்சர் ஆயிருந்தா தமிழ்நாட்டுல ஒரு கட்சி மட்டும் தான் இருந்திருக்கும். அந்த பெட்டியை நாங்களே உடைப்போம்னாரு. அந்த பொட்டியோட சாவி என்ன, பூட்டுக்கு சாவி என்ன தெரியிட்டு இருக்காங்க. ஒரு மனிதாபிமானம் மிக்க நல்ல மனிதன், கொடை வள்ளல், கர்ணன் என்று போற்றக்கூடிய எங்களுடைய கேப்டன், உங்களுடைய கேப்டன், ஏன்னா எல்லாருடைய கேப்டன். அதாவது அவரோட இறந்ததுக்கு அவ்வளவு கூட்டங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புரட்சி தலைவர் வரை சொல்லியிருப்பாரு, இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்லிட்டு. அது பாடல் வரி எம்ஜிஆருக்கும் பொருந்துச்சு. அதேபடி அடுத்தது கேப்டனுக்கும் பொருந்துச்சு. கேப்டனோட தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு தமிழன் என்று சொல்லடா தலைமை வந்தனடா. இந்த 2 வரி தான். இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எடுத்துக்கங்க, எந்த கட்சி எந்த இதனாலும் கட்சி சார்பாக நான் பேச வரல. மக்கள் தொண்டுன்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க போய் முன்னாடி நிக்கிறது கேப்டன். அவரோட தொண்டர்கள் என்ன பண்றாங்க, அவரையே ஃபாலோ பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை மக்களுக்குன்னா முன்னாடி போய் நிக்கிறது கேப்டனோட ரசிகர்கள், தொண்டர்கள் தான். முதல்ல ரசிகர்கள், அதுக்கப்புறம் தொண்டர்களை அப்படியே பண்றோம். ஒருத்தர் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கட்சியை பார்த்துட்டு உங்களுக்கு கொள்கையே இல்லை அப்படின்றாங்க. கொள்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? கொள்கை இல்லாதவங்களை பத்தியே நம்ம பேச வேண்டாம். சொல்றவங்க அத்தனை பேருக்கு தான் கொள்கை இல்லை. நம்மளோட கொள்கை என்னன்னா, அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் என்னன்னா இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே முதல்ல. அதுக்கு அடுத்தது லஞ்சம் லாவண்யம் இல்லாத அரசாங்கம் அமைத்தல். 2வது, அவர் இருந்திருந்தாருனால் இன்னைக்கு லஞ்ச லாவண்யங்கிற பேச்சு இருந்திருக்காரு. இன்னும் எவ்வளவோ சொல்ல போனா அவரோட திட்டங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிப்பு துறையிலையும் சரி, எல்லா துறையிலையும் சரி, கேப்டனை பொறுத்த வரைக்கும் முதல்ல சத்யராஜே ஒரு இதை என்ன சொல்லியிருக்காரு, அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர், அதை எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு 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 நிவாரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேப்டன் எடுத்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் தான் பேப்பர்லயே வரும். ஏன்னா கொடுத்த பிறகுதான் பேப்பர்லயே வரும். அது அவரு தெளிவா சொல்லியிருப்பார் சத்யராஜ். இன்னும் பல நடிகர்கள், இவரால வாழ்ந்தது பல நடிகர்கள். அந்த நடிகர்கள்லாம் என்ன சொல்றாங்க, எத்தனை இயக்குனர் அறிமுகப்படுத்தியிருக்காரு, எத்தனை தயாரிப்பாளர்கள், எத்தனை நடிகர்கள், எத்தனை நடிகைகள். இதெல்லாம் சொல்ல போனா, அதான் சொல்றேன், ஒரு வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளையாவும் தகப்பனாவும் அண்ணனாவும் எல்லா இன்னும் ரொம்ப முத்தி சொல்ல போனா கடவுளாவும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால அந்த பேர் கேப்டன்ங்கிற பேருக்கு இப்போ இல்ல, எங்க தலைமுறை முடிஞ்சு அடுத்த தலைமுறைக்கு போனா கூட ஒரு பேர் உண்டு. ஆனா எங்களுக்கு உண்டானது என்னன்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் இருக்கிற தலைமுறைகளை நாங்க வாழ்ந்தோங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பேர். கண்டிப்பா வேற எதையுமே நாங்க நீங்க சொன்னீங்க இல்லைங்க சார், அடுத்த தலைமுறைக்கு வரணும்னு சொல்லிட்டு. நம்மளுக்கும் மேல இருந்து சார் ஒருத்தர் சொன்னாரு, சந்தவன் சார், ஆண்கள் பெண்கள் 25 வயசுல இருக்கிறவங்க தான் அதிகமா இப்ப நம்மளுடைய ஆன்லைன்ல இருக்காங்க பாருங்க சார், உரிமை அதிகமா சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. கேப்டன் மறைஞ்சாலுமே அதிகமா இப்போ கேப்டனுடைய கட்சி மீது படையெடுத்து வராங்க புதுசா. அதுக்கு நீங்க எப்படி என்ன சொல்றீங்க? இப்போன்னு இல்ல, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே மதுரை மாநாட்டிலேயே பாத்தீங்கன்னா 35 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் கூடினாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அரசியல்ல தெளிவான பார்வையும் அந்த கம்பீரமும் அந்த பேச்சும் யாருகிட்டையும் எப்பவும் கை நீட்டி கிடையாது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் படத்துல ஏழை ஜாதி படத்துல இருந்து வரக்கூடிய படங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்த கட்சி மத்த நடிகர்கள் படம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, கொடியை கிழிப்பானுங்க, அதை பண்ணுவானுங்க, சேர போட்டு உடம்பா எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம படத்துல நம்ம கேப்டன் படத்தை பார்த்து வெளியில வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏழை மக்களுக்கு என்ன பண்ணும், அடுத்த ஸ்டெப் அவங்களுக்கு என்ன பண்ணும், இவங்களுக்கு என்ன பண்ணும், ஆதரவற்றோர் யார் இருப்பாங்க, இந்த சிந்தனை, அதாவது மாதிரி மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும், நாட்டுக்கு என்ன பண்ணணும், இந்த சிந்தனையில தான் படத்தை பார்த்துட்டு வெளில வருவாங்க. ஆனா மத்த நடிகரோட படத்தை பார்த்துட்டு வரும்போதெல்லாம் வேற விதமா வெளில வருவோம் சார். மத்த நடிகர்களுடைய ரசிகர்களுக்கும் மத்த கட்சியோட தொண்டர்களுக்கும் நம்ம தொண்டர்களுக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுங்க சார். நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா அவங்களுடைய கொள்கை வேற, நம்மளுடைய கொள்கை வேற. நம்ம கேப்டன் பார்த்து உதவி உதவி உதவின்னு போயிட்டு இருக்கோம். அவங்க கம்யூனிட்டி இது நம்ம தலைவன்னு சொல்லிட்டு வேற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன? நம்ம கட்சியில எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவன், ஒரு தலைமை, ஒரு நிர்வாகம், அது கேப்டன் இருந்த வரைக்கும் அப்படியே செயல்பட்டது. இப்போ அடுத்த பிறகு எப்படி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்நியார் தலைமையில அடுத்த நிர்வாகம். ஒரு தலைமை இருந்தாதான் அது கரெக்டா இருக்கும். இப்ப மத்த கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா பல தலைமை இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள எப்படி செயல்பாடு கரெக்டா வரும்? ஒரு தலைமை, ஒரு தலைவர், ஒரு இது இருந்தாலும் கொள்கை இருந்தாலும் கரெக்டா வரும். இது மாத்தி மாத்தி கொள்கையை பல விதமா போகுது கட்சிகள்ல.
இப்ப எந்த கட்சி எதை சொல்றது? எல்லாமே மாறு கட்சி மாறு கொள்கைகள் தான் இருக்கு. கண்டிப்பா இவன் சொல்றது அவன் கேட்க மாட்டேங்கிறான், அவன் சொல்றது இவன் கேட்க மாட்டேங்கிறான். மாநாடு போட்டதுல இருந்து இன்னைய வரைக்கும் கட்சி தொண்டர்கள் ஒரு கட்சி ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அந்த கரை வேட்டி கரை சட்டை வெள்ளை சட்டையில நின்னாங்கன்னா நம்ம கட்சி தொண்டர்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஏன்னா இப்ப உள்ளவங்க கிடையாது, எல்லாமே ரசிகர் மன்றத்தில இருந்து ரசிகர் மன்ற பற்றையில இருந்து கேப்டன் உருவாக்கி கொண்டு அப்பையில இருந்து நல்லதை மட்டும் தான் செய்ய சொல்லியிருக்காரு. எந்த கெடுதலும் இது வரைக்கும் நம்ம கட்சிக்காரர்கள் பேர்ல பாருங்க, யார் பேர்லாவது எந்த வழக்குகளாவது இல்ல ஏதாவது இருந்திருக்கா பாருங்க, எதுவுமே கிடையாது. கட்சி தலைவர் எப்படியோ அதுபடியே தொண்டை அதை அப்படியே சரி பண்ணி கொண்டு வரது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்நியார் தலைமை. இப்ப நேர்மாறா அந்நியாரும் கரெக்டா அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதுதான். ஏன்னா நம்ம கட்சின்னா ராணுவ கட்டுப்பாடு. கேப்டன் என்ன சொன்னாரோ அதை கேட்டு தொண்டர்கள் இருந்தாங்க. இப்போ கேப்டன் ஒருவேளை அந்நியார் இருக்காரு, கேப்டன் இளைய பிரபாகரன் இருக்காரு, அதுக்கு அடுத்தது சுதீஷ் இருக்காரு. இவங்க பாணியில எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகும். புரியுதுங்களா? 10 வருஷம் டிஎம்கேங்கிற கட்சியை அந்தண்ட தள்ளிட்டு சிங்கம் மாதிரி எனக்கு போய் சட்டமன்றத்துல உட்கார்ந்தாரு எதிர்கட்சி தலைவர். அது வரலாற்றுல மறக்க முடியாத. கேப்டன் மட்டும் முதலமைச்சர் ஆயிருந்தா தமிழ்நாட்டுல ஒரு கட்சி மட்டும் தான் இருந்திருக்கும். அதேதான். அந்த பயத்தை அப்பவே உண்டு பண்ணியாச்சு. இனிமே மாநாடு போட்டு நம்ம ஸ்ட்ரென்த்தை நிரூபிச்சு அதெல்லாம் ஒண்ணும் கணக்கே கிடையாது. அதை என்னைக்கோ கேப்டன் நிரூபிச்சிட்டாரு. அதனால இனிமே அதை நிரூபிக்கணுங்கிறது கிடையாது. நமக்குள்ள சக்தியும் இருக்கு, வல்லமை இருக்கு. யாருக்கிட்டையும் கை கட்டி பதில் சொல்லணுங்கிற அவசியம் நமக்கு இல்லைங்கிறது எல்லா கட்சிக்குமே தெரியும். அதனாலதான் கொஞ்சம் அந்த பயத்தை வெளியில காட்டாம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இப்ப கேப்டன் வந்ததுக்கு எனக்கு நினைவு இருக்கிறது நான் ஓட்டிஸ்டே கிடையாது. 2004 கேப்டன் வரும்போது அதுக்கு முன்ன இலவச பொருட்களை ஏதாவது அறிவிச்ச நினைவுகள் உங்களுக்கு இருக்குங்களா மற்ற கட்சிங்க? இல்ல, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேப்டன் வரும்போது தான் 2 கட்சியும் இலவச இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இலவச பொருட்கள் அறிவிச்சதுங்கிறது 2ஆம் பட்சம். ஆனா அந்த இலவச பொருட்கள் மக்களுக்கு சரியா போய் கிடைச்சுதாங்கிறதா பிரச்சனையே. இப்ப ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொங்கல் தொகுப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளம்லாம் ரொம்ப நீர்க்க தண்ணியா இருந்ததுன்னாங்க. அரிசி பாத்தீங்கன்னா மட்டமான அரிசி கொடுத்தாங்க. இதெல்லாம் சேனல்ல எடுத்து எவ்வளவு போட்டு காமிச்சாங்க. சாப்பிட மாட்டிருக்காங்க சார். பல டைம் காட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே மாடுதான் சாப்பிடுது. ரேஷன் கார்டுல அரிசி போடுறாங்க, மாடுதான் சாப்பிடுது. மனுஷன் யாருமே பழைய அரிசியே இப்ப கிடையாது சகோதரர். ஏன்னு கேட்டீங்கன்னா பழைய உள்ள எல்லாம் மாறி போச்சு. அது கேப்டன் ஒரு டைம் பொங்கல் பரிசு எல்லாம் காட்டி இதுதான் மக்களோட பொங்கல் பரிசான்னு சொல்லிட்டு ஒரு டைம் டைரக்டாவே எடுத்து காட்டாரு. பையெல்லாம் எடுத்து காட்டி கூட பேசினாரு. எதுக்கு நான் இலவச பொருட்கள் சொன்னா, கேப்டன் வராரு அரசியலுக்குன்னு தெரிஞ்சுதான் இவங்க பயத்துல இலவச பொருட்களை அறிவிச்சாங்க. அவரு எப்ப செயல இருந்து கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாம போனாரோ அப்ப அந்த பொருட்கள் எல்லாம் நிறுத்திட்டாங்க. நல்லா நீ திங்க் பண்ணி பார்த்தாரு. ஒரே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுட்டுங்க, கேப்டன் இருக்கும் போதும் இல்லாத போதும் இவனை இலவசத்தெல்லாம் கொடுத்திருந்தாலும் சரி, இருக்கும் போதும் சரி, 10 வருஷம் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இன்ஆக்டிவா இருந்த போதும் மக்களுக்கு சேர வேண்டிய பொருளை கரெக்டா அந்நியார் மூலியமா கொண்டு சேர்த்தது கேப்டன். ஒரே விஷயம், பேருக்காக பண்றது வேற, உளமாற பண்றதுங்கிறது வேற. கேப்டன் உளமாற பண்ணாரு. மத்தவங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா காசுக்காக பண்ணா இது சும்மா செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக செஞ்சான். இன்னைக்கு அரசியல் சூழல் நீங்க பாக்குறீங்க, வாரத்துக்கு ஒரு அமைச்சரவை மாற்றம், வாரத்துக்கு ஒரு பத்திரிக்கை, வாரத்துக்கு ஒரு நியூஸ், இதை டாக்கிள் பண்ண அதை மாத்திரம், அதை மாத்திரத்துக்கு இதை மாத்திரம், இப்படிதான் நடக்குது தவிர ஒரு எங்கேயாவது கரெக்டான பாலிடிக்ஸ் ஒன்று நடக்குதான்னா எதுவுமே நடக்குது. இவன் அவன் புகழ்ந்துக்கிறது, அவனை இவன் புகழ்ந்துக்கிறது, திட்டுனா இவன் அவன் திட்டிக்க வேண்டியது, அவன் திட்டிக்க வேண்டியது. இப்போ உள்ள அரசியல் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற விதமான பாலிடிக்ஸ்ல போகுது. ஒரு அரசியல் 2ஆம் வார்த்தை பேசக்கூடாதோ அந்த வார்த்தையை பேசுறாரு. இதெல்லாம் சர்வசாதாரணமா போயிட்டு இருக்கு. அதாவது சென்னை போனா ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டோம், பெரும்பாலுமே அங்கதான் சாப்பிட்டுட்டு வெளியில வராங்க. ஏன்னா பல பேரோட வயிற்று பசியும் போகுது. அங்க உட்காந்து சாப்பிட்டா மனசு நிம்மதியா இருக்குது. எந்த சங்கட்டமா இருந்தாலும் கோவிலுக்கு போய் உட்கார்றதை விட அங்க போய் 2 நிமிஷம் உட்கார்ந்தோம்னா அந்த தைரியமும் வரும், அதே நேரத்துல அந்த குழப்பமும் தீரும். ஏன்னா அங்க இருக்கிறது யாரு? கேப்டன் இருக்காரு. அதனால அந்த இடம்ங்கிறது ஒரு கோவில் மாதிரி தான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடம் தான் கோயிலே, வேற எதுவுமே கிடையாது. தூக்கமா ஏதோ சந்தோஷமா இல்லையா, மனசுக்கு கஷ்டமா இருக்கா, ஒரு நிமிஷம் கோயம்பேடு போயிட்டோம்னா நம்ம பிரச்சனை தீர்ந்துச்சு. இந்த நாள் தான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. நானும் இல்ல, எல்லாருமே வரவங்க அத்தனை பேருமே என்ன சொல்றாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த 1வது வருஷ காரியத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா சொன்னுச்சு, எங்க அப்பாவுக்கு நான் படையல் கூட வந்திருக்கேன் அப்படின்னு. உளமான அப்பான்னு கூப்பிடுறாங்க. இப்ப ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்பான்னு கூப்பிடுன்னு. அந்த அப்பா வேற அப்பா, இந்த அப்பா ஒரிஜினல் அப்பா. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரிஜினல் அப்பா நம்ம அப்பா, இது டிஃபரெண்டான அப்பா. இத ஒண்ணும் உளமாற யாரும் கூப்பிட மாட்டாங்க, பேருக்கு தான் அப்பான்னு கூப்பிடுவாங்க. சரி, அடுத்து இப்ப பிரதமர் இருக்காரு, அடுத்து கவர்னர் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்க, எல்லா கட்சிக்காரும் இருக்காங்க.
அவங்களாம் 10 நாளைக்கு யாருமே எந்த ஒரு சாப்பாடு யாருக்குமே வாங்கி கொடுக்கறது இல்லை இது வரையுமே. நம்மளுடைய கேப்டன் குடும்பம் தான் ஒவ்வொருத்தர் 10 நாளைக்குமே இது மாதிரி சாப்பாடு போடுறது, பழைய தோசை பொருட்கள் மக்களுக்கு அறிகிறாங்க. இதை பத்தி மத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் வந்து பிறந்த நாள்ல கொண்டாடுறதே கிடையாது. வறுமை ஒழிப்பு தினம் அது பேரு. கேப்டன் பிறந்த நாள்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வறுமை ஒழிப்பு தினம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு பெட்டு போகும். என்ன அந்த ஹாஸ்பிட்டல் என்ன இருக்காங்களோ அந்த நோயாளிகளுக்கு போகும். அதே மாதிரி கருணை இல்லத்துக்கு சாப்பாடு இந்த மாதிரி போகும். மத்தவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறந்த நாள்னு சொல்லிட்டு வைசா ரோட்ல கொண்டாடுறதும், எம்எல்ஏ எம்பிக்களுக்கு விருந்து வைக்கிறதும் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிறந்த நாள்ல ஒரு கொண்டாடுனதே கிடையாது. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இலங்கை தமிழர்கள் என்னைக்கு சிரிக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து நான் பிறந்த நாள் கொண்டாடுறேன்ட்டு அன்னில இருந்து இன்னிய வரைக்கும் அவரோட பிறந்த நாள் வந்து வறுமை ஒழிப்பு தினமா தான் கொண்டாடப்படுதே தவிர கேப்டன் பிறந்த நாளா கொண்டாடுறதே கிடையாது. அதாங்க சார் ஒரு சிலர் எல்லாம் சொன்னாங்க இல்லைங்க சார் இது மாதிரி கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு. கொள்கை இல்லாத நம்ம கேப்டன் தான் வந்து ஓட்டு காசு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்று பேச நம்ம கேப்டன் தான். ஆமா, கேப்டன் மட்டும்தான். ஆனா இவங்க இந்த கொஸ்டின் முன்ன வைக்கத்தான் ரொம்ப மனசங்கட்டமா இருக்கு. கொள்கை ஒரே ஒரு விஷயம், உதவி செய்யறாங்க, ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. வறுமை கோட்டு கீழே யாருமே இல்லைன்னு கொண்டாட முடியும், ஒரே ஒரு விஷயம், பொருளாதாரத்தை வளர்த்த முடியும் அப்படின்னு தான். அதாவது மனிதனா இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு கொள்கை இருக்கணும். அது என்ன? மக்களை எப்படி காப்பாற்றணும், மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும், மக்களுக்கு இந்த திட்டங்கள் எப்படி சென்றடையணும், இதுல லஞ்ச லாவண்யம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் கேப்டனோட கருத்து. அதுதான் கொள்கை. அது இப்ப உள்ளவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் மேடைக்காக ஒண்ணு பேசுறான், ஓட்டு போட்டு வரதுக்காக ஒண்ணு பேசுறான், ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஒண்ணு பேசுறான், ஓட்டு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு பேசுறான். அவனோட கொள்கை 3 விதமான கொள்கை. இன்னொன்னு, ஸ்டாலின் ஆரம்பத்துல உட்காரும் போது என்ன சொன்னாரு, ஒரு வாக்கு பெட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த பெட்டி இப்போ வரைக்கும் நான் பார்த்தேன். அது கொண்டு வந்து போட்டு மக்கள் குறை தீர்க்கும் பெட்டி, இந்த பெட்டியில போடுங்க, கரெக்டா 6 மாசத்துக்குள்ள அந்த பிரச்சனை நான் தீர்த்துறேன்னு சொன்னாரு. அந்த பெட்டியை நாங்களே உடைப்போம்னாரு. அந்த பொட்டியோட சாவி என்ன, பூட்டுக்கு சாவி என்ன தேடிட்டு இருக்காங்க. சாவி கிடைக்கல, பூட்டையும் உடைக்க முடியல. ஏன்னா ஒரு அழுத்தமான பூட்டு. ஏன்னா எல்லா ஊழலுமே அந்த பூட்டுக்குள்ளதான் இருக்கு. அதை எப்படி உடைக்க முடியும்? உடைக்க முடியாது. கல்வி கடன் ரத்து, நீட்டு தேர்வு ரத்து, எல்லாமே ரத்து ஆயிடுச்சு. மக்கள் சந்தோஷமா இருக்காங்கிறது அவரோட பணி. சார் கேப்டன் இவ்வளவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். இது வந்து கேப்டன் பத்தி பாட புத்தகத்துல வந்து போடணும்னு சொல்லிட்டு நிறைய மக்களுடைய கோரிக்கை. ஏன்னா ஒரு பக்கம் 2 பக்கமாவது போட்டாங்கன்னா இதுக்கு பின்னாடி வர ஆசிரியர்களும் அதை படிக்கிறாங்க, மாணவர்களும் படிப்பாங்க. அது எப்படி உதவி செய்யணும், எப்படி ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. இல்ல, ஏற்கனவே பாட புத்தகத்துல வந்து கேப்டனோட வாழ்க்கை வரலாறு வந்து இடம்பெறல. ஆனா ஒரு பாட புத்தகத்துல பார்த்து கேட்டீங்கன்னா, எத்தனை வகையான சின்னங்கள் நாட்டுல இருக்குன்னு சொல்லக்குள்ள, ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே போறோம், 2வது டிஎம்கே போறோம், 3வது நம்ம கேப்டனோட சின்னத்தை ஒரு புஸ்தகத்துல போட்டு அந்த புஸ்தகமே வெளியாச்சு. ஃபர்ஸ்ட் 2வது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, காமராஜர் படம், எம்ஜிஆர் படம், பழைய தலைவர்கள் படத்தோட சேர்த்து கேப்டன் படம் போடுறாங்க. சோ அப்போ இந்த கேப்டன் இருக்கும் போதே அந்த ஒரு ஜெனரேஷன் போய் சேர்ந்துடுச்சு. கேப்டன் பேர்பட்டவர் அப்படின்னு. இந்திய நிலையில மக்கள் என்ன சொல்றாங்க, காமராஜருக்கு அடுத்தது எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு அடுத்தது கேப்டன். இன்னிய அந்த பேரை இது வரைக்கும் எவனாலையும் தட்ட முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆரை போய் பாக்குறவன் சாப்பிடாம வெளியில வந்தது கிடையாது. அதாவது அங்க தெரிந்த நபர்களோ தெரியாத நபர்களோ யார் வேணாலும் போகலாம். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பிற மாநிலத்தில இருந்து வரான், பிற மாவட்டத்துல இருந்து வரான், வெளிநாட்டுல இருந்து வரான், எல்லாருமே வந்து பசியாறக்கூடிய ஒரே இடம் வந்து கேப்டன் கோயில் தான். சரி, இப்ப காமராஜ் சார் சொன்னீங்க, எம்ஜிஆர் சொன்னீங்க, இவங்கெல்லாம் வந்து பதவியில இருக்கும்போது தான் வந்து உதவி செஞ்சிருக்காங்க சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம், நான் பார்த்தது இல்லை. அது நம்ம கேப்டன் வந்து பதவியில இல்லாத போதும் தன்னுடைய சொந்த பணத்துல இருக்கும்போதே வந்து மக்களுக்கு கொடுத்திருக்காரு. அவங்களாம் வந்து ஒரு பதவியில இருக்கும்போது தான் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது அவரோட சிந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி உழைக்கக்கூடிய மக்கள் வந்து வயிறார சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் அவரோட அது அன்னன்னிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு நம்மளால என்ன முடியுதோ அதை பண்ணணும். பொதுவா படிப்பு, மருத்துவம், இந்த மாதிரி முதியோர் இல்லங்கள், இதுக்குதான் ஃபர்ஸ்ட் கேப்டன் வந்து போக்கஸ் பண்ணாரு. ஒரு கோயில் கட்டணும்னு போய் டொனேஷன் கேட்டா கொடுக்க மாட்டார். ஆனா அவர் வந்து
கோவில் பராமரிச்சிருக்காரு, கோவில் இது திருப்பணி பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்குன்னு என்கிட்ட காசு கேட்காது. இந்த பிள்ளைகள் படிக்கல, இந்த சாப்பாடுக்கு தேவை, இந்த முதியோர் இல்லம் இருக்கு, இதை நடத்தணும்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு ரசிகர் மன்றத்துல பல சொன்னதா எனக்கு தெரியாது. ராமு வசந்தன் இருந்த போது சொன்னாரு, அண்ணன் பார்த்த சாரதியான பல டைம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிதான் நம்ம ரசிகர்களையும் தொண்டர்களையும் அவர் போக்கஸ் பண்ணாலே தவிர அன்வான்டா எதுக்கும் பைசா கொடுத்து அவர் பழக்கப்படுத்துனதே கிடையாது, பழக்கப்படுத்துறதா கிடையவும் கிடையாது. நம்மளுக்கு பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி, சந்தோஷம். நன்றி.